நாம் நம்பித் தொழுகின்ற தும்பிக்கையானின் அடுத்த சுவாரஸ்யமான கதைகளில் ஒன்று. ஒரு முறை சிவபெருமான் ஒரு ஞானப்பழத்தை வைத்து திருவிளையாடல் நடத்தினார். அந்த ஞானப்பழம் யாருக்கு என்று முடிவு செய்வதென்றால், உலகத்தை யார் சுற்றி முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்று அப்பன் ஈசன் உரைத்துவிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற விநாயக பெருமான் அன்னையையும் தந்தையையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். அவசரப்பட்ட முருகர் உலகத்தை சுற்றி வந்து கோபித்து கொண்டு பழனிக்கு சென்று விட்டாராம். முருகன் சிறுபிள்ளை அல்லவா, அதனால் சிறுபிள்ளைத்தனமாக கோபித்து கொண்டு பழனிக்கு சென்று அங்கு அமர்ந்து அவருக்கென ஒரு தனிப்படை வீடை உருவாக்கி விட்டார். தம்பி, கோபித்து கொள்ளாதே, இந்த பழத்தை நீ வேண்டுமானால் பெற்றுக்கொள் என்று எவ்வளவோ விநாயக பெருமான் எடுத்து கூறியும் தம்பியான முருகன் அதை ஏற்க மறுத்துவிட்டார். விட்டு கொடுப்பதில் வல்லவரான நம் வல்லப கணபதியை வணங்குவோம். அன்பர்களே, உங்களுக்கு பிள்ளையார பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் சக்தி சிவா.